Taste the Daily. தமிழகத்தில் தருமபுரி, திருவாரூர், தஞ்சை, கன்னியாகுமரி, சேலம் ஆகிய 5 மாவட்டங்களில் மட்டும் தலைமை ஆசிரியர் முதல் இடைநிலை ஆசிரியர்கள் வரை 1051 பணியிடங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக நிரப்பப்படாததால் மாணவர்களின் கல்வி கற்கும் திறன் பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது பற்றி ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் ஆட்சிக்கு வந்ததும் நிரப்பப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார். ஆனால் 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாததால் விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக அரசு ஆசிரியர் சங்கங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் மாவட்டம் வாரியாக பல நூறு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் உயர்நிலைப் பள்ளிகளில் 19 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள், மேல்நிலைப் பள்ளிகளில் 10 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள், 11 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் என 218 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் 11 தலைமை ஆசிரியர் பணியிடங்களும், இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் என மாவட்டம் முழுவதும் 230 ஆசிரியர் காலி பணியிடங்களும் நிரப்பப்படாமல் உள்ளன. தஞ்சை மாவட்டத்தில் தொடக்கப்பள்ளி முதல் உயர்நிலைப் பள்ளி வரை 280 ஆசிரியர் காலி பணியிடங்களும் 70 தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் காலியாக உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு மேல்நிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் 39 தலைமை ஆசிரியர்கள் உட்பட 118 காலி பணியிடங்களும், சேலம் மாவட்டத்தில் 19 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் உட்பட 124 ஆசிரியர் பணியிடங்களும் காலியாக உள்ளன. ஆகவே 5 மாவட்டங்களில் மட்டும் 1051 ஆசிரியர் பணியிடங்கள் விடியா ஸ்டாலின் ஆட்சியின் 4 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றப்படாததால் தொடக்க கல்வி முதல் மேல்நிலை கல்வி வரை மாணவர்களின் கற்கும் திறன் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 4 ஆண்டுகளாக பொதுத் தேர்வுகளில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் கடுமையான சரிவை சந்தித்துள்ளதாக பிரபல கல்வியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.